Hi friends, இது உங்க Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 9th standard English supplementary 5 தான் பார்க்க போறோம். supplementary 6 7 வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா supplementary 5 கொஞ்சம் பெருசா இருக்கனால. And then உங்களுக்கு இந்த notes வந்துட்டு வேணும் அப்படினா நீங்க WhatsApp நம்பருக்கு कांटेक्ट பண்ணலாம். WhatsApp நம்பர் ஸ்கிரீன்லயே descriptionலயே நான் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ நீங்க STT எக்ஸாம் TNTET எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். TNPSC Group 2 எக்ஸாம்க்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றீங்க, ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்திருக்கீங்கன்னா உங்க சிலபஸ்ல இந்த டாபிக் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க வந்துட்டு கண்டிப்பா படிச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்ளிமெண்டரி 5 லிட்டில் சைக்ளோன் தி ஸ்டோரி ஆஃப் எ கிறிஸ்லி கப் அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாம். இந்த சப்ளிமெண்டரியோட ஆத்தர் யாரு அப்படின்னா வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. ஓகேவா, லிட்டில் சைக்ளோன் தி ஸ்டோரி ஆஃப் எ கிறிஸ்லி கப் ஆத்தர் வந்து வில்லியம் டெம்பிள் ஹார்னடே அப்படிங்கிறவர் தான். சோ இவரை பத்தின ஃபர்ஸ்ட் டீடைல் பார்த்துடலாம். வில்லியம் டெம்பிள் ஹார்னடே SCD அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த SCD அப்படிங்கிறது என்னன்னா டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் சொல்லலாம், டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அததான் SCD அப்படின்னு சொல்றாங்க. இத DSC அப்படின்னு வந்துட்டு எழுதலாம், நோட் பண்ணிக்கோங்க. வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. ஓகேவா, டிசம்பர் 1 1854 பிறக்கிறாரு. மார்ச் 6 1937 இறந்து போறாரு. இவர் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் ரைட்டர். ஓகேவா, அமெரிக்கன் சுவாலஜிஸ்டாவும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கன்சர்வேஷனிஸ்ட், கன்சர்வேஷன்னா பாதுகாப்பாளர். ஓகேவா, பாதுகாப்பாளர் அதாவது வனவிலங்கு அந்த மாதிரி பாதுகாப்பாளர். சோ அதாவும் இருக்காரு. டாக்சிடெர்மிஸ்ட், டாக்சிடெர்மிஸ்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து விலங்குகள்லாம் இருக்கு அப்படின்னா அதோட தோலை பிரிசர்வ் பண்ணி அந்த தோலுக்குள்ள ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சு அதை உயிருள்ள பொருள் மாதிரி காமிக்கிறது. சோ அந்த மாதிரி தோலை யூஸ் பண்ணி அனிமல்ஸை உயிருள்ள மாதிரி காமிக்கிறது தான் வந்துட்டு டாக்சிடெர்மிஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ டாக்சிடெர்மிஸ்டா இருக்கிறாரு, ஒரு ஆத்தராவும் என்னன்னா இருக்கிறாரு. இதெல்லாமே இவருடைய பன்முகத்தன்மைகள். அதுக்கப்புறமா he was a pioneer in the early wildlife. இது வந்து என்னன்னா கன்சர்வேஷன். ஓகேவா, கன்வர்சேஷன் போட்டிருக்கேன். கன்சர்வேஷன் CONSERVATION வரும், மாத்திக்கோங்க. கன்சர்வேஷன் மூவ்மெண்ட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அந்த வனவிலங்கு பாதுகாப்புறதுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கும்ல. சோ அதுல இவர் வந்துட்டு முன்னாடியே சேர்ந்த இவர் வந்து அதுல ஒரு முன்னோடி அப்படின்னே வந்துட்டு நம்ம சொல்லலாம். இதுல வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் மூவ்மெண்ட் யூஎஸ்ல இருக்கக்கூடிய இதுல. அதுக்கப்புறமா இவருடைய லைஃப் டைம் ஃபுல்லா இவர் வந்துட்டு நிறைய புக்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிருக்காரு, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிருக்காரு. எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் எப்படி வந்துட்டு வைல்டு லைஃபா நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் என்னன்னா இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா கிளாசரி, சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்பி. ஸ்டம்பி அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா திக்கா இருக்குது, அதாவது குள்ளமா நல்லா திக்கா தடிமனா கொஞ்சம் இருக்கிறத வந்துட்டு ஸ்டம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பால்ட். பால்ட் அப்படின்னா கிரைடு நாய்ஸ்லி, சத்தம் போட்டு அழுகிறதா பால்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ப்ரொக்யூர்ட். ப்ரொக்யூர்ட் அப்படின்னா ஆப்டைன்ட், அதாவது எடுத்துக்கிறது, கிடைக்கிறது அந்த மாதிரி சொல்லலாம். ப்ராடட் அப்படின்னா டக், போக்குடுன்னு சொல்றாங்க. அதாவது ப்ராடட் தோன்றது வந்துட்டு ப்ராடட் அப்படின்னு சொல்லலாம். டக்குனா என்னன்னா தோன்றது, போக்குடுன்னா நம்ம இப்ப விரல் வச்சே ஒரு குழி மாதிரி சின்னதா தோன்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த போக்குடுன்னு சொல்லலாம். சோ ப்ராடட் அப்படின்னா ஒரு குழி தோன்றது அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து ட்ரால். ட்ரால் அப்படின்னா கியூரியஸ், அதாவது ரொம்ப கியூரியாசிட்டியா இருப்பாங்கல்ல, ரொம்ப ஒரு இதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. சோ கியூரியஸ் அண்ட் அம்யூசிங். ஓகேவா, கியூரியஸ் அண்ட் அம்யூசிங், ரொம்ப பரபரப்பா ஒரு இதை வந்துட்டு எதிர்பார்த்துட்டு கியூரியாசிட்டியோட எதிர்பார்க்கறது. அடுத்ததா பஜ்ஜி. பஜ்ஜி அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஃபேட், குள்ளமா நல்லா ஃபேட்டை கொழுப்பா நல்லா குண்டா இருக்கிறத வந்துட்டு பஜ்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபர்மிடபிள். ஃபர்மிடபிள் அப்படின்னா டேஞ்சரஸ். ஓகேவா, ஃபர்மிடபிள் அப்படின்னா டேஞ்சரஸ், ரொம்ப ஆபத்தான அப்படிங்கறத ஃபர்மிடபிள் அப்படின்னு சொல்லலாம். ராய்ஸ்டரிங். ராய்ஸ்டரிங் அப்படின்னா செலிப்ரேட்டிங் நாய்ஸ்லி, அதாவது ரொம்ப சத்தம் போட்டு ஒரு விஷயத்த கொண்டாடுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு ராய்ஸ்டரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாக்டு. ஸ்டாக்டு அப்படின்னா வாக்டு ஸ்டிஃப்லி வித் பிரைட், அதாவது ரொம்ப கம்பீரமான தோற்றத்துல பெருமையோட நடக்கிறத ஸ்டாக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நல்ல கம்பீரமான தோற்றத்தோட பெருமையோட நடக்கிறத ஸ்டாக்டு அப்படின்னு சொல்றாங்க. சாசி. சாசி அப்படின்னா வந்துட்டு இப்ப நல்லா சப்பியா இருக்கிறதையும் சாசின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னன்னா சிக்கி இம்பர்டினன்ட் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது மரியாதை கொடுக்காத ஒரு இதை வந்துட்டு என்னன்னா
இம்பர்டினன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சீக்கி அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்ல சதப்பத்தோட இருக்கிறது, அந்த மீனிங்லயும் வரும். அடுத்ததா ஹேசர். ஹேசர் அப்படின்னா என்ன? எ பர்சன் ஹூ டிரைவ்ஸ் கேட்டில் வைல் ஆன் ஹார்ஸ்பேக். அந்த குதிரை ஓட்டத்துலலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்துட்டு ஹேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை பந்தயத்துல இது பண்றவங்க அவங்க எல்லாத்தையும் ஹேசர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கன்ஃபவுண்டட். கன்ஃபவுண்டட் அப்படின்னா கன்ஃபியூஸ்டு, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிறத வந்துட்டு கன்ஃபவுண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, குழப்பமா இருக்கிறது. அடுத்து இக்னோமினியஸ்லி. இக்னோமினியஸ்லி அப்படின்னா ஷேம்ஃபுல்லி. ஓகேவா? ஷேம்ஃபுல்லி, ரொம்ப அவங்க வெக்கப்படுற மாதிரியான செயலை செஞ்சாங்க அப்படின்னா ஷேம்ஃபுல்லி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கன்சென்டியஸ்லி. கன்சென்டியஸ்லி அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது. ஓகேவா? கேர்ஃபுல்லி அண்ட் மெட்டிகுலஸ்லி, நுணுக்கமா அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது. அடுத்து ஃபெயிண்ட். ஃபெயிண்ட் அப்படின்னா ஃபேக்டு, அதாவது பொய், ஏமாளித்தனம். ஓகேவா? நாட் ஜென்யூன், நமக்கு வந்துட்டு உண்மையா இல்லாம இருக்கிறத ஃபெயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அடுத்ததா ஃப்ரேசஸ் அண்ட் இட்ஸ் மீனிங்ஸ். அதாவது ஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நமக்கு சென்டென்ஸாவும் கொடுக்கலாம். இந்த ஃப்ரேஸுக்கு எந்த சென்டென்ஸ் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். இல்ல ஃப்ரேஸ் கொடுத்து அதோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏர்ன் ஒன்ஸ் நேம். ஏர்ன் ஒன்ஸ் நேம்னா ஒருத்தங்களோட நேம் அடைகிறது அப்படிங்கிற மாதிரியான இந்த ஃப்ரேஸ்க்கு வந்துட்டு வருது. இதோட ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு பிகம் வெல் நோன் ஆர் ஃபேமஸ் ஆர் பாப்புலர். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு நல்ல திடீர்னு ஃபேமஸ் ஆகுறோம், பாப்புலர் ஆகுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஏர்ன் ஒன்ஸ் நேம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன் த ரியர் ஆஃப். இன் த ரியர் ஆஃப் அப்படின்னா அட் த பேக் ஆஃப். ஓகேவா? சி வராது, அட் த பேக் ஆஃப் அப்படிங்கிறது தான் இந்த ரியர் ஆஃப், அதாவது பின்னாடி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். டு சி ஒன் ஃபைட் அப்படிங்கிற ஃப்ரேசஸ் வந்துட்டு டு மேக் சம் ஒன் ஃபைட் வித், அதாவது ஒருத்தங்களை நம்ம சண்டையிட வைக்கிறத வந்துட்டு என்னன்னா டு சி ஒன் ஃபைட் அப்படிங்கிறது தான் அதோட ஃப்ரேஸ். ஓகேவா? நம்ம அவங்கள சண்டை போட வைக்கிறோம் அப்படின்னா அதோட ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா டு சி ஒன் ஃபைட் அப்படிங்கிறது. டிவைட் ஆஃப் அப்படின்னா வித்தவுட், எதுவுமே இல்லாம இருக்கிறத டிவைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் அண்ட் மேனர் அப்படிங்கக்கூடிய ஃப்ரேஸ் வந்துட்டு ஒருத்தவங்களோட அமைதியான பிஹேவியரை வந்துட்டு என்னன்னா குறிக்கிறது தான். இம்ப்ரெஷன் அண்ட் பொலைட் பிஹேவியர், ஒருத்தங்களை நம்ம அட்ராக்ட் பண்ற விதம், அவங்க அடுத்து பொலைட்டா இருக்கக்கூடிய அந்த பிஹேவியர், அதுதான் ஏர் அண்ட் மேனர் அப்படின்னு சொல்றாங்க. குயிக் அஸ் எ ஃபிளாஷ். குயிக் அஸ் எ ஃபிளாஷ் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கிறது, எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். ஸோ ரொம்ப ஃபாஸ்டா, ஃபிளாஷ் லைட் எப்படி வந்துட்டு போகும் அது மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறத வந்துட்டு குயிக் அஸ் எ ஃபிளாஷ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன் வைல்டு ஹேஸ்ட். இன் வைல்டு ஹேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்கா இருக்கிறத வைல்டு ஹேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேக் எ பாஸ் அப்படின்னா டு ஃபிளை ஓவர் ஆர் க்ளோஸ் பை சம்திங், அதாவது பறந்து போறது இல்லைன்னா எதாவது மூடுறது. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு மேக் எ பாஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், இதை வச்சு ஒரு இடியம்ஸ் இருக்கும். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் வந்து லைன் கொடுத்துருக்காங்க, சிங்கம். ஓகேவா? ஸோ லைன் ஷேர் அப்படிங்கிறது தான் ஃப்ரேஸ். அதோட மீனிங் என்ன? கிரேட்டர் பார்ட் ஆஃப் சம்திங், அதாவது ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா எனக்கு லைன் ஷேர் வேணும் அப்படின்னா அதிகமான பங்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஓகேவா? ஸோ லைன் ஷேர் அப்படின்னா கிரேட்டர் பார்ட் ஆஃப் சம்திங். அடுத்து மவுஸை வச்சு வரக்கூடிய மவுஸ், எலி. ஓகேவா? ஸோ எலியை வச்சு வரக்கூடிய ஒரு இடியம் என்னன்னா as poor as a church mouse அப்படிங்கிறது தான். அதாவது ரொம்ப புவரா இருக்கிறது, as poor as a church mouse அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஏழ்மையில இருக்கிறத இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து பேரட், கிளியை வச்சு சொல்றாங்க. சிக் அஸ் எ பேரட், பேரட் மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து வெரி டிசப்பாயிண்டட் அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு சிக் அஸ் எ பேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் வந்தாலே நமக்கு வந்துட்டு ரொம்ப தந்திரமானது, அப்ப ஸ்மார்ட் அண்ட் கிளவர் அப்படிங்கிறது தான் ஃபாக்ஸுக்கு வரும். ஸோ அதோட ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா as shy as a fox அப்படின்னு சொல்றாங்க. as shy as a fox அப்படின்னு சொல்றாங்க, நீ ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் கிளவர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? அடுத்த ஹாக். ஹாக் அப்படின்னா என்னன்னா நம்ம அந்த பருந்து சொல்லுவாங்க. வாட்ச் லைக் எ ஹாக். வாட்ச் லைக் எ ஹாக், ஹாக் மாதிரி நல்லா பாக்குறது. ஹாக் அந்த பருந்து எப்படி நல்லா நோட்டம் விடுமோ ஸோ அந்த தான். வாட்ச் வெரி வெரி க்ளோஸ்லி, நல்ல க்ளோஸ்லியா நுணுக்கமா பாக்குறதுக்கு வாட்ச் லைக் எ ஹாக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஸ்னேக். ஸ்னேக் இன் த கிராஸ் அப்படிங்கிறது ஃப்ரேசஸா. ஹேட்டட் அண்ட் டிசைட்ஃபுல் பர்சன், ரொம்ப ஹேட் பண்ற பர்சனை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்ததா மங்கி. மங்கிஸ் அங்கிள் அப்படிங்கிறது ஃப்ரேஸ், அதாவது வெரி சர்ப்ரைஸ், ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கும் அப்படின்னா அப்ப
மங்கீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டாக் எல்லாமே என்னன்னா ஆல் பார்க் அண்ட் நோ பைட், குறைக்கும் ஆனா கடிக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஹார்ம்லெஸ் அப்படிங்கிற மீனிங் வந்துட்டு சொல்லுது. ஸ்னெயில் நத்தை, ஓகேவா. ஸோ அட் ஏ ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும்ல, ஸோ அதை வந்து சொல்றது. ஒருத்தவங்க ரொம்ப ஸ்லோவா பண்றாங்க, ஸ்லோவா மூவ் ஆகுறாங்க, இல்ல ஸ்லோவா ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அட் ஏ ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பி அப்படிங்கிறது தேனி. ஸோ தேனி வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே பிஸியா அது வந்துட்டு அந்த நெக்டரை வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பிஸி அஸ் எ பி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பிஸியா இருக்கிறவங்கள பிஸி அஸ் எ பி அப்படின்னு சொல்லலாம். அடுத்துதான் கரடி, பியர்ஸ் வச்சு நமக்கு வரக்கூடிய இடியம்ஸும் அதோட மீனிங்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹங்கிரி அஸ் எ பியர், அதாவது கரடி மாதிரி பசியா இருக்கிறது. அதாவது ரொம்ப பசியா இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஹங்கிரி அஸ் எ பியர், கரடி மாதிரி நான் பசியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி மீடியம்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஹங்கிரி அஸ் எ பியர் அப்படின்னா ரொம்ப நான் பசியா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிரஃப் அஸ் எ பியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்துட்டு அன்சோசியபிளா இருக்காங்க, அதாவது எல்லாத்துக்கிட்டையும் சரியா பழகாம அன்சோசியபிளா இருக்காங்க, ரொம்ப ரூடா வந்துட்டு பேசுறாங்க அப்படின்னா கிரஃப் அஸ் எ பியர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா புட் ஒன் செல்ஃப் இன் எ டேஞ்சரஸ் பொசிஷன், அதாவது ரொம்ப டேஞ்சரான பொசிஷன்ல வந்து ஒருத்தங்களை தள்ளுறத வந்து எப்படி சொல்லலாம்னா டேக் த பியர் பை த டூத் அப்படின்னு சொல்லலாம். டேக் த பியர் பை த டூத் அப்படிங்கிறத ஒருத்தவங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஆபத்தான பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப நம்ம சொல்லலாம். அடுத்ததா ஒருத்தங்க ரொம்ப சோம்பேறித்தனமா அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னா as busy as a hibernating bear அப்படின்னு சொல்லலாம். ஹைபர்னேட்டிங் அப்படின்னா என்னன்னா ரொம்ப குளிர்காலத்துல கரடிகள் எல்லாம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்துட்டு போயிருமா, அதாவது 6 மாசம் அந்த மாதிரி எல்லாம் தூங்குமா. சோ அதை வந்துட்டு சொல்றாங்க. சோ ஒருத்தவங்க ரொம்ப சோம்பேறியா இருக்காங்கன்னா as busy as a hibernating bear அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் புட் ஒன்ஸ் ஆர்ம், ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப அதாவது அவங்களோட ஆர்ம்ஸை வந்துட்டு அப்படியே நம்மளை சுத்தி ஹக் பண்றாங்க, ரொம்ப அஃபெக்ஷனேட்டா ஹக் பண்றாங்க அப்படின்னா அதை எ பியர் ஹக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா a period of time when investors are more likely to sell rather than buy share, அதாவது இன்வெஸ்டர்ஸ் அமௌண்ட் போட்டவங்க எல்லாமே ஒரு ஷேரை வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறத விட அதை விற்கணும்னு நினைக்கிறாங்க அதிகமா அப்படின்னா அப்போ அதை வந்துட்டு பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. வாங்கணும்னு நினைக்காம அவங்களோட ஷேர்ஸை விற்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்ததை நம்ம பார்க்க போறது டெட்டி பியர்ஸை பத்தின சில டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். 1902, ஓகேவா. 1902ல அமெரிக்கன் பிரசிடென்ட் தியோடர் ரூஸ்வெல்ட், அவருடைய பேர் என்ன, தியோடர் ரூஸ்வெல்ட், இவருடைய இன்னொரு பெயர் வந்துட்டு டெட்டி, ஓகேவா. சோ இவர் வந்துட்டு மிசிப்பில அந்த கரடிகள்லாம் வேட்டையாடக்கூடிய ஒரு ட்ரிப்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாரு. அப்படி அவர் வந்துட்டு அந்த வேட்டையாடிட்டு இருக்கும்போது, அந்த ஹண்டிங்ல இருக்கும்போது ரூஸ்வெல்ட் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா மத்த வேட்டையாடுறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, சோ அவங்கள பார்த்து அவங்களோட பிஹேவியரை பார்த்து அன்ஸ்போர்ட்ஸ்மேன் லைக் அப்படின்னு சொல்றாரு. அன்ஸ்போர்ட்ஸ்மேன் லைக் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க கேப்சர் பண்ண அந்த கரடிகளை இவர் கொல்லவும் மறுக்கிறாரு. நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா. சோ இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போன இடத்துல அனிமல்ஸை கொல்ல மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் ஹண்டிங் தான் போயிருக்காரு, பட் அனிமல்ஸை நான் கொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்றேன். அந்த நியூஸ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது, நியூஸ் பேப்பர்ஸ்க்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய அந்த பொலிட்டிக்கல் கார்ட்டூன், அரசியல் ரிலேட்டடா அவங்க வந்து அந்த ரூஸ்வெல்ட் அவங்களை வச்சு என்ன பண்றாங்க கார்ட்டூன்ஸ் எல்லாம் மேக் பண்றாங்க. அவர் வந்துட்டு இன்னொரு பேரு டெட்டியா, சோ டெட்டி அப்படின்னும் அடுத்து வேட்டையாட போனது பியர் வேட்டைக்கு தான் போயிருக்காங்க. சோ அதனால தி பியர் அப்படிங்கறத வச்சும் என்னன்னா நிறைய கார்ட்டூன் இமேஜஸ்ல நிறைய நியூஸ் பேப்பர்ல நியூஸ் எல்லாம் போடுறாங்க கேலியா. ஓகேவா. சோ அதே டைம்ல புரூக்லின், நியூயார்க்ல இருக்கக்கூடிய புரூக்லின் அப்படிங்கிற ஏரியால ஒரு ஷாப் ஓனர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஷாப் ஓனர் பேர் வந்துட்டு மோரிஸ் மிச்டம் அப்படிங்கிறவர் தான். சோ இவர் வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூனை வந்துட்டு பாத்துக்கிறாரு. பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்குது. சோ ஐடியா கிடைக்கையும் மிச்டமும் அவருடைய ஒய்ஃபும் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல பிளஷ், அதாவது நல்லா பஞ்சுன்னு இருக்கக்கூடிய அந்த துணியில நல்லா ஸ்டஃப்டு பியர் மாதிரி செஞ்சு அதை அவங்களுடைய ஷாப் கண்ணாடி கிட்ட என்ன பண்றாங்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரூஸ்வெல்ட் அவர்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு, மிக்டம் வந்துட்டு பெர்மிஷன் கேட்டு அந்த பியருக்கு டெட்டி பியர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி தான் என்னன்னா டெட்டி பியர் அப்படிங்கறதே ஒண்ணு உருவாச்சு அப்படிங்கிறது தான் இதை பத்தின டீடைல். ஓகேவா. சோ இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த பிரசிடென்ட் நேம் என்ன அப்படின்னா ரூஸ்வெல்ட். ஓகேவா. சோ பிரசிடென்ட் நேம் என்ன ரூஸ்வெல்ட். அடுத்து அந்த கடை ஓனர் பேர் என்ன மிக்டம்.
மிச்டம்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? மிச்டம். ஸோ நியூயார்க்ல வந்துட்டு கடை இருக்கு. இவர் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட். ஸோ இதுல இந்த நேம்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதோட என்னன்னா நமக்கு சப்ளிமெண்டரி 5 முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோல நம்ம சப்ளிமெண்டரி 6ம் 7ம் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதோட நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ப்ரிப்பேர் பண்றாங்க, டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா, இல்ல STT எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.